தமிழகத்தில் 18 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 110.12 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதேபோல் வேலூர், திருத்தணி, கரூர், பரமத்தி, திருப்பத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், பாளையங்கோட்டை, தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் வெயில் சதமடித்தது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு இயல்பை விட 5% வரை வெப்பம் அதிகரிக்கும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. சென்னையில் கோடை மழை பெய்ய தற்போதைய நிலவரப்படி வாய்ப்பு இல்லை என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றார். சென்னையில் அடுத்த 6 மாதத்திற்கு குடிநீர் பஞ்சம் இருக்காது என குடிநீர் வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னைக்கு 1 மாதத்திற்கு 1 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 6 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பொதுச்சபையில் காஷ்மீர் விவகாரம், குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் அயோத்தி ராமர் கோவில் உள்ளிட்டவை குறித்து பேசிய பாகிஸ்தானுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்தது. இந்திய உள்நாட்டு பிரச்சினைகளை பற்றி பேச பாகிஸ்தானுக்கு எந்த அருகதையும் கிடையாது என காட்டமாக தெரிவித்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக KL சர்மா அறிவிக்கப்பட்டார். அமேதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேராவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமேதி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அப்போது தாய் சோனியா காந்தி, சகோதரி பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். வயநாட்டில் தோல்வி உறுதி என்பதை உணர்ந்ததால் ராகுல் காந்தி ரேபரேலியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் பர்தாமான், துர்காப்பூர் மக்களவை தொகுதியில் பரப்புரை செய்த அவர், இந்த முறை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு காங்கிரசுக்கு குறைந்த தொகுதிகளே கிடைக்கும் என்றார். அமேதியில் நேரு குடும்பத்தினர் யாரும் போட்டியிடாததன் மூலம் தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டதாக பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி விமர்சித்துள்ளார். வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் போட்டியிட்டிருப்பார்கள் என அவர் தெரிவித்தார். அமேதி தொகுதியில் போட்டியிடாத ராகுல் காந்தியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். ஹரியானாவின் ரோட்டாக் பகுதியில் பேசிய அவர், போர்க்களத்திலிருந்து தப்பியோடுபவர்கள் நாட்டை வழிநடத்த விரும்புவதாக ராகுல் காந்தியை கடுமையாக சாடினார். அக்கறையற்ற மோடி அரசும் திறமையற்ற பாஜக மாநில அரசும் மணிப்பூர் மாநிலத்தை 2ஆக பிரித்துள்ளதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். துளி வருத்தம் கூட இல்லாததால் பிரதமர் மோடி இதுவரை மணிப்பூரில் காலடி எடுத்து வைக்கவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். தேர்தலை முன்னிட்டு கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒருவேளை இடைக்கால ஜாமீன் வழங்கினால் என்ன நிபந்தனைகள் விதிக்க வேண்டும் என்ற விவரத்தை தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அக்கட்சியின் வேட்பாளர் மஹுவா மொய்த்ராவுடன் இணைந்து நடனமாடிய வீடியோ வைரலாகி வருகிறது. இதை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த மஹுவா, இதுவரை நடந்த பிரச்சாரத்தில் மிகவும் வேடிக்கையான கிளிப் என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 52,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 100 ரூபாய் குறைந்து 6,615 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 87 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோனதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக பத்திரிகை சுதந்திர நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜனநாயகத்தில் பத்திரிகைகளின் பங்கை கொண்டாடும் போது சுதந்திரமான பேச்சுரிமையை நிலைநிறுத்துவோம் என தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறும் விளம்பரங்களில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்தி வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இதுகுறித்து அவரது அறிக்கையில், காவிரி நீர் விஷயத்தில் தமிழக உரிமையை திமுக கர்நாடக அரசிடம் அடகு வைத்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். வறட்சியால் கருகும் தென்னை மரங்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரசை வலியுறுத்தியுள்ளார். வெப்பம் மற்றும் வறட்சியால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் தென்னை மரங்கள் கருகுவதால் பல லட்சங்களை செலவு செய்த விவசாயிகள் கடன் சுமையில் சிக்குவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருப்பதால் ஏற்காடு விபத்தில் காயமடைந்தவர்களை சந்திக்க முடியவில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வேதனை தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் சேவைத்துறை பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். சென்னையில் விரைவில் 500 மின்சார பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒட்டுமொத்தமாக 1000 மின்சார பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக 500 பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வரும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வரும் 7ஆம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் இ-பாஸ் பெற்று வர வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. அந்த மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களில் TN43 என பதிவு பெற்றிருந்தால் இ-பாஸ் அனுமதி தேவையில்லை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையில் 126வது மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்ட 35,000 மலர் தொட்டிகளை காட்சிப்படுத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் மு. அருணா தொடங்கி வைத்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வரும் 10ஆம் தேதி தொடங்கும் மலர் கண்காட்சி 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சென்னையின் முக்கிய நீராதாரமான பூண்டி ஏரியில் 1 TMCக்கும் கீழே தண்ணீர் குறைந்ததால் மக்களுக்கு குடிநீர் அனுப்புவது நிறுத்தப்பட்டது. பூண்டி நீர்த்தேக்கத்தின் மொத்த உயரமான 35 அடியில் தற்பொழுது 24.53 அடி நீர் இருப்பு உள்ள நிலையில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்துள்ளது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் நீரோட்டம் மிகவும் குறைவாக உள்ளதால் குடிநீர் விநியோகத்தை கருத்தில் கொண்டு ஆற்றில் குளிக்க நகராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்தியாவில் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் சுமார் 7 கோடி வாட்ஸ்அப் கணக்குகளை தடை செய்துள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. வாட்ஸ்அப் சேவை விதிமுறைகளை மீறியது கண்டறியப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மனு மீதான விசாரணை பிப்ரவரி 28ஆம் தேதியே முடிவடைந்த நிலையில் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ராகுல் காந்திக்கு ஒருபோதும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் ராகுல் காந்தியுடன் ஆரம்பத்திலிருந்தே ஒத்துப்போகவில்லை என்று தெரிவித்தார். தொழிலதிபர் கௌதம் அதானி டெல்லியில் இந்தியாவுக்கான இங்கிலாந்து தூதர் லிண்டி கேமரூனை நேரில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலகின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிய லிண்டி கேமரூனின் அனுபவத்தை கண்டு வியப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்ட 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நியமனத்தில் முறையான இன சுழற்சி முறை பின்பற்றப்படவில்லை என கூறி நியமனத்தை ரத்து செய்தது.
எடப்பாடி பழனிசாமி என்கிற தீயவர் இருக்கும் வரை அதிமுகவிற்கு எந்த பயனும் இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். குரு பெயர்ச்சி அரசியலில் யாருக்கு பெயர்ச்சியாகும் என செய்தியாளர் கேட்டதற்கு நான் ஜோசியம் சொல்ல முடியாது என்றார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 125 நாட்களில் 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தியதாலும் பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவிடம் என்பதாலும் விருது வழங்கப்படுகிறது. எல்ஜேபி தலைவர் சிராக் பஸ்வான் மாலை அணிவித்து சென்ற அம்பேத்கர் சிலையை ஹாஜிபூர் மக்கள் 51 லிட்டர் பாலில் கழுவிய வீடியோ வைரலாகி வருகிறது. ஹாஜிபூரில் பிரச்சாரம் செய்த சிராக் பஸ்வான் அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சென்றவுடன் சிலையை மக்கள் கழுவினர். பள்ளம் ஏற்பட்டாலும் தாமே சரி செய்து கொள்ளும் புதிய தொழில்நுட்பத்திலான சாலைகளை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. சாலையில் இடப்பட்டிருக்கும் எஃகு மற்றும் இரும்பு இழைகள், தார் ஆகியவை தானாகவே நிரப்பிக்கொண்டு பள்ளத்தை சரி செய்து கொள்ளும் என கூறப்படுகிறது. கர்நாடகாவில் 20 நாட்களாக சிறை கைதியின் வயிற்றிலிருந்த செல்போனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அகற்றினர். சிறை அதிகாரிகளிடமிருந்து மறைப்பதற்காக செல்போனை விழுங்கிய கைதி கடும் வயிற்றுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் ஓடும் ரயிலில் மனைவியை தாக்கி முத்தலாக் கூறிவிட்டு கணவன் தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமக்கு முன்பே திருமணமானதை அறிந்து தட்டி கேட்ட மனைவி அப்சனாவை துன்புறுத்தி வந்ததாக கூறப்படும் நிலையில் அர்ஷத் என்ற நபர் முத்தலாக் கூறிவிட்டு தப்பி ஓடினார். விழுப்புரம் தொகுதி இவிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா 20 நிமிடங்கள் வேலை செய்யவில்லை என விசிக வேட்பாளர் ரவிக்குமார் புகார் அளித்தார். இதற்கு யுபிஎஸ்ஸில் ஏற்பட்ட பழுதே காரணம் என அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் கல்குவாரி கிடங்கில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 2 டன்னிற்கும் அதிகமாக வெடிபொருள் சேமித்து வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்கள் போலீஸ் பாதுகாப்புடன் தனியார் வெடிமருந்து சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டன. சென்னை திரிசூலம் ரயில் நிலையம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் வெயில் காரணமாக திடீரென தீப்பற்றி எரிந்து விபத்து ஏற்பட்டது. காட்டுப்பகுதியில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே கோடை வெயிலின் தாக்கத்தால் தொழிலாளி ஒருவர் சுருண்டு விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே வெயிலின் தாக்கத்தால் வலிப்பு ஏற்பட்டு சாலையில் விழுந்த நபர் சம்பவ இடத்திலேயே பலியானார். ஜப்பான் நாட்டின் சுற்றுலா பயணிகள் வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள ஏசி வசதியுடன் கூடிய குழு உடையை அணிந்து வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து உள்ள நிலையில் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்துள்ள அவர்கள் அங்குள்ள புராதன சின்னங்களை சுற்றி பார்த்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வெயிலில் வாகன ஓட்டிகள் இளைப்பாறும் வகையில் போக்குவரத்து சிக்னலில் தற்காலிக கூரை அமைக்கப்பட்டுள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலை சமாளிக்க மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட இந்த கூரை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 2 வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்து சேதமடைந்தன. கோடை வெயிலில் பெய்த மழையால் மகிழ்ச்சியடைந்தாலும் சில மாட்டுக் கொட்டகைகள் வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்ததால் பொதுமக்கள் வருத்தமடைந்தனர். திருப்பதி திருமலையில் 2வது நாளாக பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. பலத்த மழையால் கௌஸ்தூபம் விடுதி பகுதியில் பெரிய மரம் ஒன்று சாலையில் முறிந்து விழுந்தது. இதனால் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சற்று சிரமத்தை சந்தித்தனர். சென்னை திருமங்கலத்தில் குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டது. திருமங்கலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வாசிகளுக்கு சரிவர குடிநீர் விநியோகிப்பதில்லை என பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது.
பலத்த சூறை காற்றின் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையோரத்தில் இருந்த மரம் ஒன்று திடீரென சாய்ந்து விழும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. இதில் அங்கு நிறுத்தியிருந்த 2 பைக்குகள் சேதமடைந்த நிலையில் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு மரத்தை போலீசார் அப்புறப்படுத்தினர். பூலாம்பட்டி காவிரி ஆற்றின் நீர் பச்சை நிறத்தில் காட்சியளிப்பதுடன் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு பூலாம்பட்டி காவிரி ஆற்றிலிருந்து குடிநீர் கொண்டு செல்லப்படுவதால் மாசடைந்த தண்ணீரை சுத்திகரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மலேசியாவில் இருந்து டிராவல் பேக்கில் ஸ்க்ரூ வடிவில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை திருச்சி விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மொத்தம் 96 தங்க ஸ்க்ரூக்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தங்கத்தை கடத்தி வந்த 3 விசாரித்து வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒருவரை கத்தியால் தாக்கி கொல்ல முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தமது மனைவியை பிரித்து வேறொருவருக்கு திருமணம் செய்து வைத்ததால் பாலசுப்ரமணியன் என்பவரை முகமது உசேன் பாஷா என்பவர் இருவருடன் சேர்ந்து கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனையில் 5 வயது சிறுவனின் நுரையீரலில் சிக்கிய LED பல்பை அறுவை சிகிச்சை எதுவும் செய்யாமல் நவீன பிராங்கஸ்கோபி முறை மூலம் அகற்றி மருத்துவர்கள் அசத்தியுள்ளனர். மிகவும் சவாலான இந்த சிகிச்சையை 2 மணி நேரம் மேற்கொண்டு பல்பை வெளியே எடுத்தனர். சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியில் 1982ஆம் ஆண்டு படித்த மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னை பரணிப்புத்தூரில் நடைபெற்றது. 42 ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் தழுவியதோடு ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் அருகே மேம்பாலத்தின் அடியில் பெண் உட்பட 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் சடலங்களை மீட்டு யாருடைய சடலம் கொலையா தற்கொலையா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பண்ணை வீடு ஒன்றின் முன்பு 2 கரடிகள் சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. 15 நாட்களுக்கு மேலாக கரடிகளை பிடிக்க முடியாமல் வனத்துறை திணறி வரும் நிலையில் மீண்டும் அவை உலா வந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் புளியம்பாடி மேலத்தெருவில் உள்ள கருப்பையா குளத்தில் வளர்க்கப்பட்டு வந்த மீன்கள் செத்து மிதந்ததை பார்த்து ஏலம் எடுத்த பெண் ஒருவர் அழுதபடி மயங்கி விழுந்தார். சமூக விரோதிகள் ஏதேனும் விஷம் கலந்தார்களா அல்லது வெப்பத்தின் காரணமாக நடந்ததா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ICC டெஸ்ட் போட்டிகளின் தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த இந்தியாவை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலிய அணி 124 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. இருப்பினும் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளின் தரவரிசையில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. சன்ரைசர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையே நடந்த பரபரப்பான போட்டியில் சன்ரைசர்ஸ் அணி ஓபனர் டிராவிஸ் ஹெட்டின் பேட் கிரீஸின் தரையை தொடாத நிலையிலும் அவர் ரன் அவுட் இல்லை என்ற டிவி அம்பையர் ரோஹன் பண்டிட்டின் முடிவு பேசுபொருளாகியுள்ளது. ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது ஏமாற்றம் அளிப்பதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன் வருத்தம் தெரிவித்தார். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டிக்கு பின்னர் பேசிய அவர் புதிய பந்தில் விளையாடுவது சற்று கடினமாக இருந்ததாக கூறினார். நடராஜன் மிக சிறந்த யாக்கர் பவுலர் என ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் பாராட்டியுள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டிக்கு பிறகு பேசியவர் ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்களின் தவறு காரணமாக தங்களுக்கு முக்கியமான விக்கெட்டுகள் கிடைத்ததாக கூறினார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி த்ரில் வெற்றி பெற்றதை அதன் உரிமையாளர் காவ்யா மாறன் துள்ளி குதித்து கொண்டாடிய காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. கடைசி பந்தில் 2 ரன்கள் தேவைப்பட்ட போது LBW விக்கெட் ஆனதால் ஹைதராபாத் 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நடிகை அனுஷ்கா சர்மா தனது 36வது பிறந்த நாளை தனது கணவர் விராட் கோலி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர்களுடன் இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடினார். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன.
வேட்டையன் படத்தின் ஷூட்டிங்கின் போது ரஜினியும் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனும் இணைந்துள்ள புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. ஞானவேல் இயக்கத்தில் நடித்து வரும் இருவரும் கோட் ஷூட் அணிந்து ஸ்டைலாக இருக்கும் புகைப்படங்களை கண்டு ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்த நடிகை ஜோதிகாவிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு அவுட் ஆஃப் டாபிக் என பதிலளித்தார். அத்தோடு குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கே நேரமில்லை என்பதால் அரசியலுக்கு வர வாய்ப்பே இல்லை என்றார். பாகுபலி படம் அனிமேஷன் வடிவில் வெப் சீரிஸாக வெளியாகிறது. பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட் என்ற தலைப்பில் வருகிற 17ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாகிறது. இந்த சீரிஸின் கதை பாகுபலி படத்தின் முன்கதை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் நல்ல வரவேற்பை பெற்ற ஆவேசம் படத்தின் OTT ரிலீஸ் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 9ஆம் தேதி அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகும் என கூறப்படும் நிலையில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அப்டேட் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் குருவாயூர் கோவிலில் நடிகர் ஜெயராம் மகள் மாளவிகா தனது நீண்ட நாள் காதலன் நவ்னீத் கிருஷை திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் நிச்சயதார்த்தம் கடந்த டிசம்பரில் நடைபெற்ற நிலையில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் எளிமையாக நடைபெற்றது. அர்ஜுன் தாஸ் லீட் ரோலில் நடித்துள்ள ரசவாதி தி அல்கெமிஸ்ட் படத்தில் இடம்பெற்றுள்ள சாரல் சாரல் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. மௌனகுரு மகாமுனி படங்களை இயக்கிய சாந்தகுமார் இப்படத்தை இயக்கியுள்ளார். இப்படம் வரும் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. வெயில் அங்காடி தெரு படங்களை இயக்கி பிரபலமடைந்த வசந்தபாலனின் அடுத்த படைப்பான தலைமைச் செயலகம் வெப் சீரிஸின் டீசர் வெளியாகியுள்ளது. நடிகர் கிஷோர் பிரதான வேடத்தில் நடித்துள்ள இந்த தொடருக்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். இந்த தொடர் வரும் 17ஆம் தேதி ZEE5 OTT தளத்தில் வெளியாகிறது. இறுக்கமான குட்டையாடை அணிந்து கிளாமர் போஸ் கொடுத்த நடிகை ராஷிகண்ணாவின் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் ஹாட்டின் எமோஜிகளை பறக்கவிட்டு வருகின்றனர். பாலிவுட்டுக்குள் என்ட்ரியாக துடித்துக் கொண்டிருக்கும் ராஷிகண்ணா சிக்கென்ற உடையில் விதவிதமாக போஸ் கொடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த டி கொத்தப்பள்ளியில் உள்ள தர்மராஜா சுவாமி கோவில் திருவிழாவை ஒட்டி எருது விடும் விழாவில் சீறி பாய்ந்து ஓடிய காளைகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கொம்புகளில் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் அவிழ்த்துவிட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் மடக்கி பிடித்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சென்னை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோவிலில் நடைபெற்ற குறிஞ்சி பெருமுக திருவிழாவை முன்னிட்டு மலைவாழ் மக்கள் சீர்வரிசை எடுத்துச் சென்று வழிபட்டனர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தேன், தினைமாவு, மா, பலா, வாழைப்பழங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே சேண்டிருப்பில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் பால்குட திருவிழாவை ஒட்டி திரளான பெண்கள் எடுத்து சென்று பாலினை சுவாமிக்கு ஊற்றி பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் அலகு குத்தி வந்து சாமி தரிசனம் செய்ததைத் தொடர்ந்து அன்னதானம் போடப்பட்டது. சென்னை எண்ணூர் பர்மா நகரில் அமைந்துள்ள பீலிகான் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரியம்மன் கோவில் வளாகத்தில் புதிதாக 45 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பீலிகான் முனீஸ்வரர் சிலைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 101 கோடியே 63 லட்சம் ரூபாயை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். ஏப்ரல் மாதத்தில் 20.17 லட்சம் பக்தர்கள் திருப்பதியில் தரிசனம் செய்த நிலையில் 94.22 லட்சம் லட்டுகள் பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 309வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிறப்பு திருப்பலிக்கு பின் திருக்கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஆலய பங்குத்தந்தை தலைமையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. சாம்சங் நிறுவனம் தனது கேலக்ஸி S24 ஸ்மார்ட் போனின் புது வேரியண்டை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. முன்னதாக இந்த ஸ்மார்ட் போன் 256GB மற்றும் 512GB என இருவித மெமரி ஆப்ஷன்களில் மட்டுமே விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 128GB மெமரி ஆப்ஷனிலும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.
நாய்ஸ் நிறுவனத்தின் முற்றிலும் புதிய வயர்லெஸ் இயர்பட்ஸ் பாப்பட்ஸ் என்ற பெயரில் அறிமுகமாகி இருக்கிறது. இதில் ஒருமுறை முழுமையாக சார்ஜ் செய்தால் 50 மணி நேரத்திற்கு பேக்கப் கிடைக்கும் என கூறப்படுகிறது. 999 ரூபாய்க்கு விற்கப்படும் இந்த இயர்பட்ஸ் 4 நிறங்களில் கிடைக்கிறது. ஒரு கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் BMW M4 காம்படிஷன் மாடல் கார் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. S58 6 சிலிண்டர்கள் கொண்ட டர்போ என்ஜினும் வழங்கப்பட்டுள்ளதால் இந்த கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தை 3.5 நொடிகளில் எட்டிவிடும் என்று கூறப்படுகிறது. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் கடந்த ஏப்ரல் மாத மொத்த விற்பனையில் 12% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் அந்த நிறுவனம் மொத்தமாக 81,870 பைக்குகளை விற்பனை செய்துள்ளது. ஃபோர்ஸ் நிறுவனத்தின் கூர்கா மாடல் கார்கள் 3 டோர் மற்றும் 5 டோர் என 2 வடிவங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கூர்கா மாடல் 3 டோர் எடிஷன் விலை 16,75,000 ரூபாயாகவும் 5 டோர் எடிஷனின் விலை 18 லட்சம் ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.